வணக்கம். டெக் இ மாஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஜெனரேட்டர் அப்புறம் ஒரு டர்பைன் ஜெனரேட்டர்ல இருந்து வர பவர் எடுத்து ஒரு மோட்டர் கொடுத்து பம்ப் செட் மோட்டர் இருக்கு. அந்த பம்ப் செட் மோட்டர்ல இருந்து வர வாட்டர் மூலமா இந்த டர்பைனை ரன் பண்றாங்க. அகைன் இந்த டர்பைன் பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டர் வந்து டிரைவ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு லூப் சிஸ்டம் மாதிரி பண்ணி அவங்க வந்து லைட்டை வந்து எரிய வைக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஜெனரேட்டர், இது வந்து டர்பைன். ஜெனரேட்டர் டர்பைனும் பெல்ட்ல கப்பல் ஆயிருக்கு. இங்க ஒரு வாட்டர் பம்ப் மோட்டர் இருக்கு. சரிங்களா? அந்த வாட்டர் பம்ப் மோட்டர்ல இருந்து இதுக்கு சப்ளை போகுது, இந்த லைட்டுக்கு போகுது, பிளஸ் இந்த பம்புக்கும் சப்ளை போகுது. ஸோ இந்த லூப் சிஸ்டம் இது பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் அவுட்புட் எடுத்து ஒரு இன்புட் சோர்ஸ். எப்பயுமே ஜெனரேட்டர் வந்து டர்பைன் தான் ரன் பண்ணும். டர்பைன் எப்படி? வாட்டர் டர்பைன்னா வாட்டர் மூலமா ஃப்ளோ நடக்கும்போது அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து பாசிபிளா, இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், அதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த லைட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, லைட் எரியுது. ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீட்பேக் லூப் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரேட்டர், இந்த ஜென்ரேட்டர்ல இருந்து அவுட்புட் வரும். ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அது ஏசி ஜென்ரேட்டரோ டிசி ஜென்ரேட்டரோ எந்த ஜென்ரேட்டரா இருந்தாலும். ஸோ அந்த ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு டர்பைன்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ வாட்டர் டர்பைன்ல பெல்ட் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு எங்க இருந்து வாட்டர் வருதுன்னா பம்ப்ல இருந்து வருது. ஸோ ஜென்ரேட்டர்ல இருந்து வர பவரை, ஃபீட்பேக் பவரை மோட்டருக்கு கொடுக்கும்போது பம்ப் மோட்டார் போர்வெல்ல இருக்கிற தண்ணி மேல பம்ப் ஆகி திருப்பியும் டர்பைன்ல வந்து படும்போது அந்த ஃபோர்ஸ் நாசில் வழியா வந்து படும்போது ஜென்ரேட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது. ஜென்ரேட்டர்ல ரொட்டேட் ஆகி அதுக்கப்புறம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனோட பவர்ல நம்ம லைட் எரிய வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் ஃபீட்பேக் சிஸ்டம் லூப். இதுதான் வந்து அதுல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஒர்க் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? சரிங்களா? இது வந்து ஒரு லூப் ஒன்னுட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஜென்ரேட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு 1 kVA ஜென்ரேட்டர் இது பாத்தீங்கன்னா ஒரு 80% எஃபிஷியன்சி. 80% ரொம்ப அதிகமான எஃபிஷியன்சி ஜென்ரேட்டருக்கு. 75 கூட இருக்கும். 75 to 80 வச்சுங்க. இந்த 80% இருக்கிற ஜென்ரேட்டர் வந்து ஒரு 1 kVAனா ஒரு 0.8 kVA அவுட்புட் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஜென்ரேட்டர் ரேட்டிங் எப்பவுமே kVAல சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஒரு 0.1 kVA 0.1 kVAனா ஜஸ்ட் ஒரு 100 வாட்ஸ்னு வச்சுக்கலாம். 100 வாட்ஸ் பவர் இந்த லைட் எடுத்துக்குது. அப்போ மீதி இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு 0.7 kVA தான் மோட்டார் பம்புக்கு போகுது. இது 1 HP மோட்டார்னா இது ஒரு இதனுடைய லாஸ் எல்லாம் போக மீதி 0.8 HP உண்டான அவுட்புட் பவர் தான் இங்க வாட்டர் வரும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் இது ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? திருப்பி அந்த ரொட்டேஷன் ஏத்த மாதிரி தான் இங்க ஜென்ரேட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது செகண்ட் லூப்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஆல்ரெடி முன்ன இருந்ததே இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லூப்ல எவ்வளவு பவர் இருந்துச்சு? 80% தான் இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் இங்க சில வேஸ்டேஜ், இந்த ஜென்ரேட்டர்லயே சில லாஸ் இருக்கும். அதெல்லாம் போக 80% 0.8 kV இருந்ததுன்னா இங்க லோடு கொடுத்துருக்கீங்க, அது எரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் 0.7 kV தான் வருது. ஸோ இதுல சம் லாஸ் போக 0.8 HP அவுட்புட். மோட்டார்ல எப்பயும் HP சொல்லுவாங்க, ஹார்ஸ் பவர்ல சொல்லுவாங்க. ஸோ லூப்டு வரும்போது இந்த ஜென்ரேட்டருக்கு வர இன்புட்டே இப்போ வந்து 0.8 HP தான் வருது. அப்ப பாத்தீங்கன்னா இதனுடைய அவுட்புட் பாத்தீங்கன்னா இன்னும் குறையும். அந்த 0.84ல இருந்து ஒரு 80 அந்த 0.8 kVA ல இருந்து ஒரு 80% போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 0.64 kVA அவுட்புட் தான் ஆல்டர்னேட்ல கிடைக்கும் அந்த லூப் இருக்கும்போது. அதுலயும் பாத்தீங்கன்னா 0.1 kVA லேம்ப் எடுத்துக்குது. அப்படி லேம்ப் எடுத்த உடனே என்ன ஆகும்னா இங்க வந்து அப்போ 0.64 kVAனா 0.1 kVனா மீதி 0.54 kVA தான் மோட்டர் கிடைக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு 80% எஃபிஷியன்சி வச்சுக்கலாம். அப்போ 0.4 HP அவுட்புட் தான் இங்கே கிடைக்கும். அப்போ
இந்த லூப் 1ல வந்த வாட்டரை விட லூப் 2ல பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து கம்மியா தான் வரும். வாட்டர் ஃபோர்ஸ் அப்படி கம்மியா வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ டர்பைன் ஸ்லோவா சுத்தும். டர்பைன் ஸ்லோவா சுத்தினா என்ன ஆகும்? இங்க ஜெனரேட்டருக்கு வர இன்புட் பவர், மெக்கானிக்கல் பவர் வந்து குறையும், மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து குறையும். ஸோ அதனாலதான் வந்து இங்க 64% தான் நம்மளுக்கு கிடைக்குது அவுட்புட். ஸோ அப்போ 0.64 கேவியே தான் உங்களுக்கு அவுட்புட்டே கிடைக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா 0.8 கேவி அவுட்புட் இருந்துச்சு. இப்போ அதில் வந்து ஒரு 80% லாஸ் போக மீதி நம்மளுக்கு கிடைக்கிறது ஃபைனலாக இந்த பல்பெல்லாம் எடுத்தது போக இங்கெல்லாம் நடந்த லாஸ் போக ஒரு 0.64 கேவி தான் நம்மளுக்கு கிடைக்குது இங்க ஒரு அப்ராக்சிமேட்டா. ஸோ லூப் 1ல இருந்ததை விட லூப் 2ல ஜென்ரேட்டர் கம்மியான பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அகைன் லூப் 3ல என்ன ஆகும்னா இந்த 0.64ல இருந்து இப்போ இங்க கிடைக்கிறது 0.1 கேவிஏ போச்சுன்னா 0.5 கேவிஏ திருப்பியும் இங்க கம்மியா கிடைக்குது. அகைன் லூப் 3ல வந்து என்ன ஆகும்னா இதை விட கம்மியா இந்த 0.64 விட கம்மியா ஒரு 0.4 கேவிஏ தான் கிடைக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு லூப்பும் கம்ப்ளீட் ஆகும்போது ஓவரால் இங்க எடுக்கிற லோடு பவர் பிளஸ் ஆல்டர்னேட்டர்ல நடக்கிற லாசஸ், ஆல்டர்னேட்டர்ல கண்டிப்பா லாஸ் இருக்கும் அந்த ஏசி ஜென்ரேட்டர்ல. காப்பர் லாஸ், ஏன்னா வைண்டிங்லாம் காப்பர்ல பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அயன் லாஸ், கோர்லாம் வந்து அயன்ல பண்ணியிருப்பாங்க ஸ்டீல்ல. ஸோ கண்டிப்பா அந்த காப்பர் லாஸ், இந்த கோர் லாஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த லாஸ் வந்து போச்சுன்னா இங்க கம்மியா தான் அவுட்புட் வரும். அடிஷனல் லோடு வேற எக்ஸஸா எடுத்துக்குது. திருப்பி இந்த பம்ப் செட் மோட்டார் இருக்குல்ல, மோட்டார் பம்ப் செட், இதுலயும் லாஸ் நடக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல லாஸ் நடக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுத்த லூப்ல லூப் 3ல வந்து இங்க லூப் 2ல இப்போ 0.64 கேவினா ஒரு 0.4 கேவியா தான் வரும். உடனே பாத்தீங்களா லூப் 3ல வந்து இன்னும் கம்மியா வரும், ஒரு 0.3 கேவி, அப்புறம் 0.2 கேவி, 0.1 கேவி, அந்த மாதிரி குறைஞ்சிட்டே போய் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல இது அப்படியே வந்து இந்த ஒரு மூவ்மெண்ட்டே இருக்காது, இங்க ரொட்டேஷன் நடக்காது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இங்க இந்த லேம்புக்கு பவரும் கிடைக்காது. ஸோ இதுல இருந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஸோ இதை மாதிரி ஜென்ரேட்டர் பவர் எடுத்து நம்ம அதையே ஃபீட்பேக்கா ஒரு பம்ப் செட் மேட்டர் கொடுத்து அதையே நம்ம வாட்டர் கொடுத்து திருப்பி ஜென்ரேட்டர் ரன் பண்ணலாம், ரன் ஆகும். ஆனா எவ்வளவு நேரம் ரன் ஆகுன்றது கேள்விக்குறி. ஏன்னா இதெல்லாம் வந்து ஐடியல் மெஷின் கிடையாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இங்க லாசஸ் எல்லாம் நடக்கும். இந்த லாசஸ் எல்லாம் போக இங்க ஃபீடா இதுக்கு வர இன்புட் கம்மியா தான் வரும். செகண்ட் டைம் இன்னும் லாஸ் ஆச்சுன்னா இன்னும் செகண்ட் லூப் 2 நடக்கும்போது இன்னும் ஜென்ரேட்டுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கம்மியா தான் வரும். அப்போ தேர்ட் டைம், செகண்ட் டைம் வந்தோட எனர்ஜியோட தேர்ட் டைம் இன்னும் கம்மியா தான் எனர்ஜி வரும். ஸோ இங்க மெக்கானிக் எனர்ஜி குறைய குறைய இங்க அவுட்புட்டும் குறையும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூல், அந்த விதி ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றலை வந்து ஆக்க ஒழிக்க முடியாது. இங்க என்ன நம்ம ஆற்றல் தரமோ இந்த அவுட்புட் அதே தான் வந்து இங்க இன்புட்ல வருது. ஓகேங்களா? திருப்பியும் அந்த ஆற்றல் வந்து திருப்பியும் நம்ம, ஏன்னா நீங்க லேம்ப்ல வந்து நீங்க ஒரு ஆற்றல் எடுத்துக்கிறீங்க, எனர்ஜியை கன்சியூம் பண்ணிடுறீங்க. திருப்பியும் அந்த லேம்ப்ல எடுத்தது இங்க ஃபுல்லா இங்க ஃபீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன இங்க இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் இங்க நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேங்களா? அது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஐடியல் மிஷின்ல. ஸோ ப்ராக்டிகல் மிஷின்ல லாசஸ் எல்லாம் போக அதை விட கம்மியா கிடைக்கும், இன்புட்டை விட கம்மியா கிடைக்கும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் மைனஸ் லாசஸ். கண்டிப்பா லாசஸ் இருக்கும். ஸோ இதனால இந்த கான்செப்ட், நான் இங்க காமிச்ச இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா அது வீடியோல பார்க்கும்போது கொஞ்ச நேரம் ரன் ஆகுற மாதிரி இருக்கும், லைட் எரியும் எல்லாம் எரியும். ஆனா அது எவ்வளவு நேரம் எரியும் அது ஒரு கேள்விக்குறி. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த லாசஸ் வந்து கண்டினியூஸா இந்த அவுட்புட் வந்து இன்புட் லோ ஆயிட்டே போயிடும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த சிஸ்டம் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல 1 மணி நேரம் கழிச்சு இல்ல 2 மணி நேரம் கழிச்சு அது நின்றுடும் இந்த லூப் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி சப்போஸ் இந்த சிஸ்டம்லாம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து நிறைய தெர்மல் பவர் பிளான்ட்ல கோல் பர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நியூக்ளியர் எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. சோலார் பேனல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம் அவசியம் கிடையாது பவருக்காக. ஸோ இந்த கான்செப்ட்ல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது இது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து வாட்டர் பம்ப் எல்லாம் போட்டு இருந்துச்சு ஜென்ரேட்டர்ல.
இதுல பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார் கப்புள்டு வித் ஜெனரேட்டர் டைரக்ட்லி. ஸோ இது நானா வரைஞ்ச ஒரு பிக்சர். ஸோ மோட்டார் இருக்கு, ஜெனரேட்டர் இருக்கு. ஓகேங்களா? ஜெனரேட்டர் அவுட்புட்ல லேம்ப் கனெக்ட் பண்ணிக்கிறோம், லைட் எரியுது. ஸோ இந்த ஜெனரேட்டர் அவுட்புட் எடுத்து அப்படியே மோட்டாருக்கு கொடுக்குறோம். அப்படி டிரைவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ மோட்டார் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜெனரேட் கொடுக்குது, ஜெனரேட்டர்ல அவுட்புட் வருது. இந்த அவுட்புட்டை நான் லேம்புக்கு யூஸ் பண்றேன். அதே நேரத்தில் இந்த அவுட்புட்டை எடுத்து நான் மோட்டாருக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ஜெனரேட்டர்ல வர எஃபிஷியன்சி அகைன் அதே லூப் சிஸ்டம் தான். ஸோ அந்த பிக்சருக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் அவுட்புட் எடுத்து ஒரு பம்ப் செட் மோட்டார் கொடுத்து, பம்ப் செட் மோட்டார்ல இருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த டர்பைன் மேல அந்த வாட்டர் படுது. அப்போ அது ரொட்டேட் ஆகுது டர்பைன், உடனே ஜெனரேட்டர் ரொட்டேட் ஆகுது. உடனே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது ஜெனரேட்டர்ல இருந்து. இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சிம்பிள் சிஸ்டம் மாதிரி டிரா பண்ணியிருக்கேன், டைரக்ட்லி கப்புள்டு. இங்க பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் அவுட்புட் மோட்டாருக்கு போய் திருப்பி இதை ரன் பண்ணும். ஓகேவா? இது வந்து என்னன்னா, இங்க நடக்கிற லாஸ் இங்க நடக்கிற லாஸ்னா இதுல வந்து போற அவுட்புட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கூட செகண்ட் ஸ்டேஜ்ல கம்மியா இருக்கும். அப்ப மோட்டாருக்கு கம்மியா பவர் போகும். செகண்ட் ஸ்டேஜ்ல இங்க என்ன வரும், ஜெனரேட்டருக்கு வர இன்புட் மெக்கானிக்கல் எனர்ஜி கம்மியா வரும். ஸோ அப்போ ஜெனரேட்டர்ல போற அவுட்புட்டுக்கு இன்னும் கம்மியா வரும். இது அடிஷனலா இங்க லோடு வேற நம்ம வச்சிருக்கோம். அந்த லோடு புல் பண்ணி எனர்ஜி பவரை புல் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லூப் மாதிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மோட்டார் கப்புள்டு வித் ஜெனரேட்டர், ஓகேங்களா, இந்த அப்படியே ரன் ஆகும். இங்க லைட் எரியும், பட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். இதுதான் இதுல ப்ராக்டிக்கலா நடக்கிறது. ஸோ நீங்களும் இந்த கான்செப்டை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா டெம்பரரியா வேணா வேலை செய்யும், ஆனா பெர்மனண்டா இது வந்து வேலை செய்யாது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.